சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. அட்டகாசமாக தெல்ல தெளிவாக சேமா குவாலிட்டியா 2 வண்டி விலை கம்மியாக தர போகிற பாருங்க. 2008 மாடல் 2028 பேப்பர் கரண்ட்டு டீசல். நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா இன்னைக்கு 1.25 ரூபா 1 ரூபா போயிடுது. 1.25 இல்லை, 1 ரூபாய் இல்லை, 90 ரூபாய் இல்லை, 85 கிடையாது, 75 ரூபாய்க்கு நான் தர்றேங்க. எல்லாரும் இங்கே வரீங்க. 75 ரூபா சொல்ல. 2028 டிஎல்ஜி ஏசி பவர் சே 2 பவர் விண்டோ வந்துடும். 4மே பவர் விண்டோ. அடுத்து ஒரு வண்டி பாருங்க. 2008 மாடல் 2 ஓனரு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரேட் சொன்னாக்கா 1.5 ரூபா சொன்னார். அதாவது கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பெட்ரோல் வண்டி செம்மையாக இருக்கும் வண்டி. நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1.5 ரூபா சொன்னாங்க. 1.5 ரூபா கிடையாது, 1.40 கிடையாது, 1,35,000, 1.30 கிடையாது, 1,25,000 நான் தர்றேங்க. பெட்ரோல். இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. அருமையான வண்டி சார். நல்லா இருக்கும் வண்டி. உள்ள இன்ட்ரெலாம் காட்டுறேன் பாருங்கள். சரியான வண்டி சார். தாராளமாக 75 ஒரு சைக்கிள் வைக்கிற ரேட்டு கூட கிடையாது. சர வெட்டி சரவணை இன்றைக்கி விலை கம்மியுமே கொடுத்துட்டு போகிறோம். அவ்வளோதான். விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி வருது. அதிரடி ஆஃபரில் விநாயகர் கோசம் முன்னிட்டு விலை கம்மியாக 75 ரூபா. இந்த வண்டியை பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க. 75 ரூபா கொடுத்துருங்க. எடுத்துகிட்டு போயினா தயவுசெய்து குறைச்சிடாதீங்க. ஏன்னா நீ சைக்கிளில் போனால் வெயிலில் போகணும், காரில் போனால் நயலில் போகலாம். ஜம்முன்னு போயினாங்களா நீங்கள் அழகாக தெளிவாக பஸ் வண்டி. அருமையாக பஸ். அதோட பாருங்கள் சும்மா அப்படியே பிளட் ரெட்டு ரோஜா. எப்படியா ரோஜா? எப்படியா ரோஜா? நச்சு ரோஜா. ரோஜா வெறி பேர் அட்டகாசமாக. ஐயா 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 அப்படியே மழை 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 நல்லா இருக்குது சார். அப்படியே தேன் ஊற்றி தேன் எடுக்கலாம் சார். ரோட்டில் தேன் ஊற்றிட்டு அப்படியே வேஸ்ட் எடுக்கலாம். அதுமாரி பேர் செம்மையாக சார் வண்டி. சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோக்கா? வெறும் 1,25,000 தங்கமான மாட்டு சார். அவருக்கு ரொம்ப தங்கமான மாட்டு சார். அவருக்கு 1,25,000 சார் பேர். நேரில் வாங்க. நீங்கள் நேரில் வாங்க, பணத்தை காட்டுங்க. உட்கார வச்சு இந்த சேரில் அவர் உட்கார, அந்த சேரில் உட்கார வைங்க. 2 பேர் உட்கார வச்சு பேச வைக்கிறேன். பேச வச்சு இன்னும் கம்மி பண்ணி இருக்கலாம். இருப்பட்ட மனுஷன் குத்துருவார். அவர் தங்கமான பின்னால் நிற்கிறாரு. வந்துக்கிறாரு. காட்டுறேன் மூஞ்ச. வேணா விட்டு காட்டாத. தங்கமான மனுஷன் குத்துருவார். நல்லா இருக்குது வண்டி. திடீர்னு வந்தார். எடுத்து வந்தார். 1.25 ரூபாய் விற்று கொடு சரணான்னாரு. எடுத்து வந்தார். நல்லா இருக்குது வண்டி. பாருங்கள். விட்டுறாதீங்க. சின்ன ஃபேமிலி. அது சின்ன சின்ன மருமக மாமியார், அதே மாதிரி அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு போய் தனியாகிறவங்கள அவங்களாம் வந்து மருமகன் மாமியார் தூக்கி போட்டு ஜிம்முன்னு போகலாம். அது நல்லா போகலாம். அதில் நல்லா இருங்க. விட்டுறாதீங்க. இப்போவும் சொல்கிறேன் சார். நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுங்க. இந்த ஆட்டோக்காரை பற்றி சொன்னால் ரொம்ப கஷ்டம் சார். அவன் பாவம் ஆட்டோக்காரங்களாம் என்னத்தான் பாவம். காலையில் 6 மணிக்கு எழுந்து போய் அந்த ஆட்டோ எடுத்துன்னு போயிட்டு அதில் போய் சம்பாதிச்சு எடுத்து குடும்பத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக சார். உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள். காலையில் ஏந்து நைட்டு 10 மணி வீட்டுக்கு வராங்க. எவ்வளோடா சம்பாதிச்சுன்னு கேட்டுன்னு பார்த்தாக்கா மொத்தமே செஞ்சு 900 ரூபாய் சம்பாதிச்சேன். அந்த 900 ரூபாயில் பார்த்தா 900 ரூபாயில் 300 ரூபாய் டியூ போடுது. 300 ரூபா பார்த்தினாக்கா வரப்போகிற செலவு பெட்ரோல் போடுது. மிச்சம் 300 ரூபா இருக்குது. 300 ரூபா எடுத்து போய் வீட்டில் எடுத்துன்னு கொடுத்தாக்கா அதுக்கு காய் பதார்த்தம் சரி 200 ரூபா போகுது. மிச்சம் 100 ரூபா இருக்குது. அந்த 100 ரூபாய் எத்தனை பண்ணால் நீ வெளியே போ திரி ஓடுன்னு சொல்லிட்டு திட்டி பொண்டாட்டி பண்ணி திட்டி அனுப்புது. தெரியும். ரொம்ப கொடுமை சார். அது பெருமைக்கு பெத்தது சார். இதெல்லாம் ஆட்டோ ஓட்டுறோம். ரொம்ப பாவம் சார். கொஞ்சம் பாருங்கள். வாடகை ஒரு 50 ரூபா இருந்துச்சா ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க. பாவம் ஓட்டி மாட்டோம். பாவம் எல்லா பாட்டும் சார். ஆட்டோக்காரரும் ரொம்ப தங்கமான குணம். எல்லா பாட்டும் நல்லது செய்வாங்க. ஒரு பொருள் காணனா அந்த பொருள் எடுத்து வச்சு இந்த பொருள் ஃபோன் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா தங்கமான குணம். ஆட்டோக்காரருக்கு நல்லா பண்ணுங்க. இன்றைக்கி யார்? நான் ஆட்டோக்காரன் நாளில் தெரிஞ்ச ரோட்டுக்காரன். அது மாதிரி ஆட்டோக்காரங்க தங்கமானவங்க. ஏன் சொல்கிறேன்னா எங்கள் இதுலேருந்து வந்து பார்த்தினாக்கா நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துன்னா அங்கே ஆட்டோக்கார் இருக்கிறாங்க. சரணண்ண கடையான்னு சொன்னால் டக்குன்னு அவங்க அட்ரஸ் சொல்லி அவங்களே எடுத்து போட்டுறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. சரணண்ண கடையா எத்த வந்து 10 ரூபா வாங்க மாட்டாங்க. ஃப்ரீயாக தூட்டு போகிறாங்க. ரொம்ப தங்கமான குணம் ஆட்டோக்காரர். தெரியுங்களா? சரணன் மேலே அவ்வளோ பாசம் ஆட்டோக்காரங்களாம். அதனால் 50 ரூபா மெயிலாம் போனால் 100 ரூபா 150 ரூபா வாங்க. சரணண்ண கடையான்னு சொல்லிட்டு 50 ரூபா வராங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ரொம்ப தங்கமான குணம். அதே மாதிரி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னாக்கா ஒரு பூ கடை ஒன்று இருக்கும். அந்த பூ கடையில் பாருங்கள். நம்ம ஆள் ஒத்துருப்பார். என்ட்ரஸில் அது பஸ் ஸ்டாண்ட் வாங்கிச்சோடனே அவர் அட்ரஸ் கேளுங்க. அவர் சொல்லுவார் பாருங்கள். அவர் தனியாக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மொத்த களி சாப்பிடுங்க. என்ன சார் நான் திடீர்னு ஒரு மொத்த களி சாப்பிட்னா கண்டிப்பாக களி சாப்பிட்டு பாருங்கள். செம களி மாரி இருப்போம். எப்படியா களி மாரி இருப்போம். இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. அட்டகாசமாக அடுத்த ஒரு வண்டி தெல்ல தெளிவாக செம்ம கோட்டையாக பாருங்கள். 2 வண்டி எடுத்து பாருங்கள். 2010 11 ரிஸ்ட் 9 10 ரிஸ்ட் 2 ஓனர் போடு ஃபேஸ்டா டீசல். ஒரே ஓனர் சார். சிங்கிள் ஓனர் சார். வண்டி செம்மையாக இருக்குது. வந்து ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. இந்த பொக்காட்டிக்கு ஆயில் எடுத்த வார்த்தையார் கூட சொல்லி கொடுத்துட்டாரு அவர். அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி. கஸ்டமர் பார்த்தினாக்கா
1,25,000 சொன்னால் அதுதான் வேலை ஜாஸ்தி ஆகுது. தங்கமான மனசு தங்கமான குணம் குறைன்னு குறைக்க போகிற பாருங்க. 1,50,000 கிடையாது, 1,45,000 கிடையாது, 1,42,000 கிடையாது, 1,40,000 கிடையாது, 1,37,000 நான் தர்றேங்க. இந்த காரணம் வர்றேங்க, நான் தர்றேங்க சார். 4 வீல் அலாய் வீல் செம்மையாக இருக்கு வண்டி, விட்டுறாதீங்க. செம்மையாக இருக்கு வண்டி. 4 டயரு புது டயரு, விட்டுறாதீங்க. 1,37,000 கண்ண முடியலாம். டீசல் வண்டி சார், பெட்ரோல் நினச்சி டீசல். அடுத்து பாருங்க, ஃபோர்டு ஃபிகோ. அது ஃபேஸ்ட்டு, அது ஃபிகோ. புதுசாக ஒன்றும் புக்கே இல்லை அந்த வண்டியில். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். புதுசாக ஒன்று ரீசேஷன் ஆகும் அந்த வண்டி பாரு. இன்னும் நம்பர் பிளேட்லாம் போட்டு செம்ம நச்சுன்னு இருக்கும். 2011 மாடல், 10-11 ரிஜிஸ்டர், 2 ஓனர். நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 1,65,000 கிடையாது, 1,60,000 கிடையாது, 1,55,000 நான் தர்றேங்க. கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. வேலையை இன்னும் நான் கம்மியாக தர்றேங்க. இது வந்து 1,55,000 11 மாடலு, அது 9 மாடலு 1,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க. ரெண்டுமே டீசல் தான், 20 வரும். உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்க. சூப்பராக சார் வண்டி, நல்லா பாருங்க. 2 தேன் மேச வண்டி. நீ வாங்க, மனசு நல்லா தங்கமான 4 டயர் புது டயர் தான், நல்லா இருக்குது. நல்லா தங்கமான மனசாக வாங்க, குறைச்சிடலாம் வாங்க. நீ கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்சு எவ்வளோ குறையுமோ குறைச்சிடலாம். பணம் மட்டும் ஏற்றுனது உங்கள் வேலை, ஆனால் வேலையை கம்மியாக கொடுக்குறது ஏன் வேலை. எப்படியா எவ்வளோனா ஓட்ட சார், எவ்வளோனா பண்ணிட்டேன் சார். இந்த கஸ்டமர் இந்த வண்டி மட்டும் விலை கம்மியாக தரேன் சார். என்னால் முடியும் சார். அந்த தங்கமான மனசை நான் முகத்தை காட்டுறேன் சார். ஆனால் அருமையான வண்டி சார். இது மட்டும் விலை கம்மியாக தர மாட்டாங்க. இந்த வண்டி மட்டும் தர மாட்டாங்க சார். இது வேலை ஜாஸ்தியாக தருவேன். ஏன்னாக்கா கம்மி ஜாஸ்தி குறைச்சிடாதீங்க. நல்ல வண்டியே அப்புறம் குறைச்சி கேட்டினாக்கா அவள் தான். ஆமாம், நான் அழுதுடுவேன் அத்தோட. விட்டுறாதீங்க. அருமையான வண்டி, 2 வண்டி நல்ல வண்டி சார். வாங்க, குறைச்சி வாங்கி தரேன். 2 வண்டி கம்மி பண்ணி வாங்கி தரேன். இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும். இப்படியா இதோட இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருங்கக்காசு. விட்டுறாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க. அப்பா அம்மா தான் உலகம், தெய்வமே. ஒரு நிமிஷம் நினச்சி ஒரு நாள் நினச்சி வாழ கற்றுங்க, நல்லாயிருப்போம். சொல்லுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா, எல்லோரும் கும்பலாக சேர்ந்துங்க. 1 கிலோ கறி வாங்குங்க, பத்தாது. 5 கிலோ கறி வாங்குங்க. கும்பலாக அக்கா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சித்தப்பா எல்லோரும் கும்பலாக சேர்ந்துக்கு ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய இலையில் போட்டு கும்பலாக சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தோன்னாக்கா மாமா மச்சான் இருக்க உறவை மட்டும் விட்டுறாதீங்க. மச்சான் வந்து என்றைக்கும் தயவு தேவைப்படும். இன்றைக்கி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எந்த நஷ்டம் இருந்தாலும் மச்சாங்கிட்ட சொல்லி பாருங்கள். மாமா மச்சான் அவ்வளோ அன்பு பாசம். ஓட போந்த அண்ணன் தம்பி கூட தான் மாமா மச்சான் பாசம் அந்தளவு இருக்கும். அதனால் மாமா மச்சான் விட்டுறாதீங்க. மச்சானை என்ன ஒரு திட்டினாலும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, நல்லா இருப்பாங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லுக்கு கிளிக் பண்ணுங்கள். ஒற்றுமையாக வாழ கற்றுங்க. நன்றி, வணக்கம் சார்.